வணக்கம் அன்பு உறவுகளே! ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரளா டூர் போயிருந்தோம் இல்லையா? அத பத்தி வந்து வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து அதனுடைய 2ஆம் பாகம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, கோலிகமுத்தி அப்படிங்கிற ஒரு இடம். நம்ம தமிழ்நாடு பார்டர் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கேரளா பார்டருக்கு போணும் அப்டின்னா 25 கிலோமீட்டர் போணும். இது வந்து நம்ம வந்து அன்னைக்கு போயிருந்த சாயங்காலமே வந்து ஃபர்ஸ்ட்டு அங்க தான் போயிருந்தோம். நீங்க பார்க்குறது வந்து யானைக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவு தான். இது வந்து ஒரு யானைக்கு குடுப்பாங்க. கரும்பு, வெல்லம், அதுக்கப்புறம் தேங்காய், சாப்பாடு இந்த மாதிரி. காலை, மாலை இருவேளைகளும் வந்து இந்த உணவு குடுக்குறாங்க. இந்த காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 200க்கும் மேற்பட்ட யானைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து இந்த முகாம்ல இருக்கக்கூடிய யானைகள் வந்து 10 யானைகள் தான். இது அங்கங்க நிக்குது. ஒரு யானை மட்டும் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து நிக்குது. உணவு ஊட்டிட்டு இருக்காங்க. மற்ற யானைகளுக்கு எல்லாமே காட்டுக்குள்ளே கொண்டு குடுத்துருவோம் உணவு அப்படிங்கிறாங்க. இதில் மீட்டிங் நடத்துவாங்க உங்களுக்கு இவங்க சும்மா உட்கார்றதுக்கு மீட்டிங்க தெரில அது என்னன்றது. அப்போ டெக்னீஷியன் ஒருத்தர் தனியாக இருக்காங்க. இப்போ டாக்டர் 2 டாக்டர் ஒரு அசிஸ்டன்ட் தனியாக இருக்காங்க. இங்கே தங்கியிருக்காங்களா இல்லை வந்து போயிடுவாங்க திங்கள் வியாழன் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் வசிக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன வீடுகள் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு சிறிய கிராமம் மாரி இருக்கு. இந்த ஊருக்கு வந்து டாக்டர் வருவாங்களாம். அ திங்கள், வியாழன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது போக எந்த கடைகளும், எந்த வசதிகளும் கிடையாதுங்க. ரொம்ப வந்து கஷ்டம் தான். நம்ம அந்த மலையில இருந்து கீழ ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா, ஆனமலை தான் வரணும். ஆனமலை கீழ பொள்ளாச்சி. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 பார்த்துட்டு, என்ன நெறைய பேர் வந்து நீங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க. நீங்க உங்க ஃபேமிலியோட போலயா? அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. இது அப்படி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடா உயிர்க்கோள பாதுகாப்பு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை. அதில வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீசர்கள்லாம் வந்து நம்மள வந்து கூட்டு போவாங்க. அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு தலைவர், ஏடிசி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள மட்டும் தான் ஒரு ஒரு கிராமத்தில ஒரு ஆள் மட்டும் கூட்டு போனாங்க. அவங்களுக்கு குழந்தை இருந்தா, அவங்கள வீட்ல விட்டு வர முடியாது இல்லையா? அதனால அவங்க கூட்டு வரலாம். அந்த மாதிரி தான் வந்து பெண்கள் வந்து அவங்களோட குழந்தைகள கூட்டு வந்திருந்தாங்க. இதில வந்து அதிகமா பெண்கள் தான் வந்திருந்தாங்க. எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த யானை பக்கத்துல நின்னு ஃபுல்லாவே வீடியோ எடுக்கிறது இந்த மாரிலாம் பண்ணாங்க. யானைக்கு வந்து சாப்பாடு குடுக்குற வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இந்த சுற்றுலா வந்து நம்மள வந்து கூட்டு போறது எதுக்கு அப்டின்னா, அம் அந்த வனப்பகுதியில அதாவது என்னென்ன எங்கெங்க என்ன இருக்கு அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எத எத எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்டிங்கிறது தான் வந்து அவங்க கூட்டு போறது. இது வந்து ஒரு பயிற்சி சுற்றுலா மாரி தான் சரிங்களா? அதே மாரி வந்திருக்கிற ஆஃபீஸர் எல்லாமே நம்மகிட்ட சகஜமா பழகுனாங்க. என்னென்ன வாங்கி குடுக்கணுமோ, அவங்க கரெக்ட்டா அந்தந்த டயத்துல டீ, உணவு அ எல்லாமே வந்து நல்லா பண்ணாங்க பரவால்ல. இது வந்து வருஷத்துல ஒரு முறை வந்து ஒவ்வொரு ஏரியா கூட்டு போவாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம கேரளா. அடுத்த வருஷம் எங்க கூட்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அ வீடியோ முழுமையா பாருங்க. நம்ம வந்து இது வந்து பார்ட் 2 தான். இது 3, 4, 5 வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணுவேன். ஓகேங்களா? இதில வந்து நம்ம பார்ட் 1 பாகம் 1 வீடியோ போட்டு 1 வாரம் கிட்ட ஆகப்போகுதுங்க. 5 நாளைக்கு மேல ஆயிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போனதுனால வீடியோ வந்து பேக்ரவுண்ட்ல பேசி வீடியோ பதிவு பண்ண முடியல. பாருங்க, நம்ம அந்த யானை முகாம்லேருந்து கிளம்பிக்கிட்டோம். ஆ இப்போ வந்து நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆயிருச்சுங்க. அதாவது நம்ம இருட்டுறக்குள்ளயே நம்ம தங்குற இடத்துக்கு போயாகணும். இந்த கோலிக்கமுத்தி வந்து பார்த்திங்கன்னா, நாங்க தங்குற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த சாலை வந்து ரொம்பவுமே ஒரு கடினமா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும் ஜீப்ல போயிட்டு வருவாங்களாம். ஆனா, எங்கள வந்து பஸ்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்க போனது ஒரு வேனு. லேடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸு. ஆம், நாங்க வந்து கொஞ்சம் ஈஸியா போயிட்டோம். பஸ் கொஞ்சம் அகலமா இருக்கும் இல்லையா? அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். எல்லாத்தையும் அலோட் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம கூட்டு போனனால, எங்கள மட்டும் அலோட் பண்ணாங்க. நாங்க வந்து இப்போ திரும்பி போய்க்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில போயிருவோம். இப்போ 6 மணிக்கு மேல ஆயிருச்சு. தங்குற இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஐபி வந்தாலும் சரி, இல்ல நாங்க போனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் இருக்கும். எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. அங்க வந்து அறைகள் வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து நெறைய பேர் வந்தா, தங்குறதுக்கு வந்து பெட்டு எல்லாம் தனித்தனி பெட் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நல்லா தூக்கம் வந்துச்சு. அருமையான ஒரு இடத்துல அமைச்சு குடுத்துருந்தாங்க. இதே நம்ம தனியா போயிருந்தோம் அப்படின்னா, நெறையா வந்து செலவாகும். இது வந்து அவங்க கூட்டு போனதுனால நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. சுத்தியும் பார்த்தோம். அது இல்லாம எல்லாமே இலவசமா வேலை முடிஞ்சுதுங்க.
செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதில் என்னென்னா நம்ம டிரைவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து மலை மேலே அதில் ஏறி இறங்குறாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையை பார்த்தா அவங்கள தாங்க நம்ம கையெடுத்து கும்பிடணும். நம்மளை வந்து சேஃப்டியாக போய் சேஃப்டியாக கொண்டு வந்து சேர்க்குறது அவங்க தான். சரிங்களா? அதனால் டிரைவரை வந்து நம்ம சாதாரண நினைக்க வேண்டாம். அவங்க வந்து நம்ம கடவுளுக்கு சமமாக தான் அவங்க நினைக்கணும். ஏன்னா வந்து நைட்டு பகலாக முழிச்சு நமக்காக வந்து நல்லா டிரைவிங் பண்ணாங்க. ஓகே நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.